வணக்கம் 3 மணி 3 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போகிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்குது டாக்டர் ஜிகே பாலாஜி. இன்றைக்கி வேர்ல்டு நிமோனியா டே, நவம்பர் 12 அப்படிங்கிறது வேர்ல்டு நிமோனியா டே. நிமோனியா பற்றி நம்ம நிறைய அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த டேவை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி உலக நுரையீரல் அழற்சி சம்மந்தமாக, அதுக்கப்புறம் நிமோனியா சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்காகவும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் டாக்டர் பாலாஜி வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர். எப்படி இருக்கிறீங்க? எஸ் நான் நல்லா இருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக நம்ம டாக்டர் பார்க்குறதுக்கு ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கார். அந்த ஆக்டர் யார் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிமோனியா அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வரும், எதனால் வரும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ பேசிக்காக நிமோனியா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ கொடுங்களேன். நிமோனியா இன்ஃபெக்ஷன் தான். இன்ஃபெக்ஷன் நுரையீரலில் போய் பாதிக்கும் போது அதை நிமோனியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃபெக்ஷன் நம்ம தொண்டையில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, லெரிஞ்சைட்டிஸ் ஃபெரிஞ்சைட்டிஸ் மேலே இருக்குது. சைனஸில் இருந்ததுன்னா சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரக்கியாவில் இருந்ததுன்னா ட்ரக்கியா கீழே. ஸோ அதே மாதிரி நுரையீரல் உள்ளே போய் பாதிப்பு அடையும் போது அதை நம்ம நிமோனியா அப்படின்னு சொல்கிறோம். எந்த குரூப் ஏஜ் குரூப்புக்கு இது அதிகமாக பாதிக்கிறதுக்கான சான்சஸ்? எந்த ஏஜ் குரூப்புன்னு இல்லை, எல்லா ஏஜ் குரூப்புமே இந்த நிமோனியா வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ். அதில் பர்டிகுலராக எந்த குரூப் ரொம்ப வல்னரபிள், யாருக்கு பாதிப்பு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் குழந்தைகளும் வயதானவர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வயதானவர்களே பர்டிகுலராக இருதய நோய் இருக்குது, கிட்னி சிறுநீரக தொந்தரவு இருக்குது, இல்லை சுகர் சர்க்கரை இருக்குது, இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அதனால் ஏஜ் குரூப், எல்லா ஏஜ் குரூப்பும் பாதிப்பு யார் அதிகம்னா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும். ஓகே, இந்த பட்டை காலிலே படும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏற்கனவே ஒருத்தருக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு, அவருக்கு நிமோனியா வருமா? டெங்குவே ஒரு நிமோனியாவை காசு பண்ணும். ஓகே, டெங்குவே ஒரு நிமோனியாவை காசு பண்ணும். டெங்கு நிமோனியா, வைரல் நிமோனியா காசு பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஃபர்தர் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போனா அவங்களை காப்பாற்றுறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமா? காப்பாற்றுறதுக்கு கஷ்டம்னு இல்லை, எதுவுமே ஏர்லியராக இருந்துச்சு, முன்னாலேயே இருந்தபோது முறையான மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடிய நோய் தான் நிமோனியா. நிமோனியா பற்றி விழிப்புணர்ச்சி இருந்தால் போதும். இது நிமோனியா மாதிரி இருக்குது, நம்ம போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். இதிலேருந்து பூர்ணமாக குணமடைகிறதுக்கான மருந்துகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, இப்போது காய்ச்சல் வந்ததுக்கு பிறகு எத்தனை நாளில் அது நிமோனியா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியும் டாக்டர்? என்ன டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்? காய்ச்சலே சாதாரண காய்ச்சலாக இருக்காது, ரொம்ப ஹைக்ரேட், ரொம்ப ஜாஸ்தியான காய்ச்சலாக இருக்கும். குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சில்ஸ் அண்ட் ட்ரைகஸோட குளிரோட ரொம்ப ஹை ஜுரமாக இருக்கும். இருமல், சளி சாதாரணமாக நமக்கு தொண்டை வலி இருக்குன்னா ஒரு 2 இருமல் இருக்கும், மூக்கில் தண்ணி இருக்கும், அப்படி அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜுரம் ஜாஸ்தியாகவும் விட்டு தொடர்ந்து ஜுரம் வந்துக்கிட்டு இருக்கிறதும், இருமல் ரொம்ப ஜாஸ்தியாகவும், சளியில் சில நேரத்தில் இந்த சீழ் மாதிரி விஷயங்களும் வரலாம், ரத்தம் கலந்தும் வரலாம், இல்லை சளி ரொம்ப ஜாஸ்தியாக வரலாம், ஸ்மெல் அடித்து வரலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒரு 3வது 4வது நாள்லேயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே நமக்கு ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் கீழே போய் நுரையீரலில் இது பாதிப்பு அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்னென்னா, விட்டு வர தொடர் ஜுரம், அதிகமான ஜுரம், சளி, தொடர்ந்து வர சளியிலையும் இந்த மாதிரி சீழ் ரத்தம் அந்த மாதிரி ஸ்மெல் வர்ற சளி, இதெல்லாம் நிமோனியாக்கான அறிகுறிகள். இப்போ ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருமும்போது ரத்தம் வரும், அதுக்கான காரணம் தொண்டை புண்ணாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் சீழ் வர்றதுக்கான காரணம் என்ன? அகெயின் நிமோனியா சிவியாரிட்டி, அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் அழுகிடுமா? அந்த ஸ்டேஜுக்கு போயிடுமா? உடனே போகும், ஃபாஸ்ட்டாக போகும். 2-3 நாள் 4 நாளில் போயிட்டு நுரையீரலை அடைய வச்சிரும். இப்போ நான் யாருக்கு இது அதிகமாக இருக்கும்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாங் டர்ம் அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கவங்க, இப்போ ஒரு கீமோதெரப்பி பேஷண்ட், அவங்க இம்யூனோதெரப்பியில் இருக்கவங்க, ஹார்ட் பேஷண்ட், டயாலிசிஸ் பேஷண்ட்டு, இவங்களுக்கெல்லாம் போயிட்டு உடனே ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணி அவங்களுடைய நுரையீரலை நீங்கள் சொன்ன மாதிரி அழுகிடுற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஓகே, விரைவான சிகிச்சை பண்ணலான்னா. ஓகே டாக்டர். டாக்டருடைய ஸ்கூல் டேஜில் யாரும் நித்யானி இருந்திருக்காங்க, அதுக்காக இந்த பாட்டை அவர் கேட்டார். ஸோ கேட்டு முடித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியன் வைரமுத்து எழுதின பாட்டு, இளையராஜாவோட இசையில்.
கரெக்டு தானே டாக்டர் நான் சொன்னது? அப்படி ஏதாவது இருந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லையா? எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்கன்றீங்க. ஓகே. ஸோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். முக்கியமாக வந்து நிமோனியா பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிமோனியா வந்து வேறு எது கூட கனெக்டட் அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ வந்து சைனஸ் வந்திருக்கு அப்படின்னா அதனால நிமோனியா அடுத்ததாக வந்து வருமா, பை ப்ராடக்டாக வருமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, எதுவுமே அன்ட்ரீட்டடாக இருக்கிறதுனால நிமோனியா வருது. சைனஸ் ஒரு கவனத்துக்கு சரியான கவனமோ இல்லை சரியான மருத்துவமோ எடுத்துக்காமல் இல்லைன்னா அது நிமோனியாவை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்கரன்ட் சைனஸ் லீட்ஸ் டு நிமோனியா தான். ரெக்கரன்ட் சைனஸ் இல்லை, நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகளை அது ஈஸியாக ஏற்படுத்திடும். ஓகே. நிறைய பேர் வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? உங்க கேள்வியை டாக்டர். ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமத் பேசுறேன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நிமோனியான்றது இந்த நுரையீரல்ல வர்ற தொற்று தான் நிமோனியான்னு சொல்றோம். அது வந்து இப்ப கொரோனா வந்ததுல இருந்து இப்போ நிறைய பேருக்கு வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல 60 வயசு மேல ஆளுங்களுக்கு தான் வரும். இப்ப வந்து சுற்றுச்சூழல் வந்து ஃபுல்லா மாசுபட்டுச்சு. நிறைய பேர் ஸ்மோக், ஒரு கையில டீ ஒரு கையில சிகரெட் பிடிக்கிறாங்க. இது மாதிரி பண்றதுனால இந்த நிமோனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது பத்தி சொல்லுங்க. 100% சார். ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங்னால வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அவங்க குறைச்சிக்கிறாங்க. ஒன்று, கோவிட் தொற்றுக்கு அப்புறம் நிமோனியா அதிகரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அது சரியாக சொல்ல முடியாது. இது எப்பயுமே இருக்கிறது தான். பட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ட்ராவல், மக்கள் வந்து அதிகமான ட்ராவல், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஒரு இடத்துக்கு ஈஸியாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு கோவிடுக்கு அப்புறம். ஸோ அதனால் நிமோனியா கொஞ்சம் அதிகமாக தான் காணப்படுது கோவிடுக்கு அப்புறம். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். ஓகே சார், சொல்லுங்க சார். ஃபேஸ்புக்ல பார்த்தேன், ஆளு ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ஏதோ ஒரு ஆக்டர் போல இருக்கீங்க. அது என்ன ஆக்டர்னு தெரியல. சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கன்னட ஆக்டருங்க. சரி, தேங்க்யூ சார். யுகேந்திர குமார் குஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட ஆக்டர் இருக்காரு சார். சரி, ஓகே. அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். நுரையீரல் பத்தி அவர் சொன்னார்ல சார். ஆமாம் சார். உங்க பேர் சொல்லுங்க. நீர் கோர்த்துக்கிச்சுன்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிமோனியானால நீர் கோக்கும், ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லுவோம். அதாவது நுரையீரலில் நீர் சேர்ற விஷயம். பல்மரி எடிமா அப்படின்னு சொல்லுவோம். நுரையீரலுக்குள்ளே சேர்றது பல்மரி எடிமா, நுரையீரலுக்கு வெளியில் சேர்றது ப்ளூரல் எஃப்யூஷன். இப்போ நிமோனியானாலையும் நீர் சேரும். அப்படி நீர் சேர்ந்துச்சுன்னா மூச்சு திணறல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலாக ஒரு நிமிஷத்துக்கு 12 தடவை உங்கள் மூச்சு நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட்னா அதுவே வந்து ஒரு 25க்கு மேலே போயிடும். நீர் சேரும் போது மூச்சு வாங்குறது ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சாதாரண வேலைங்கள்லாம் உங்களால் செய்ய முடியாது. நீர் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அது குணமாகறதுக்கு எந்த மாதிரி சார்? அதுதான் இப்போ அதுக்காக தான் நான் சொன்னேன். நுரையீரல் வெளியில் இருந்துச்சுன்னா ஒரு டைப் ஆஃப் வைத்தியம் இருக்குது. நுரையீரலுக்குள்ளே நீர் சேர்ந்ததுன்னா ஒரு வைத்தியம் இருக்குது. உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, அது எந்த மாதிரி நீர் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு மருத்துவர், ஒரு சிறந்த மருத்துவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு செல்ஃப் மெடிக்கேஷன் மாதிரி எதுவும் அட்வைஸ் பண்ண முடியாது. 100% ஒரு நல்ல மருத்துவரை தான் நீங்கள் அணுகணும். ஓகே, சரி. அப்புறம் இருங்க சார், இன்னொன்று சொல்லுங்க. அப்போ அதாவது நுரையீரலுக்குள்ள இருக்கிறது சிவியரா இருக்குமா இல்லை மேல அந்த மாதிரி 2 டைப் சொன்னீங்களா சார்? இல்லை எது சிவியரா இருக்கும், எது எப்படி இருக்கும் அப்படி சொல்ல முடியுமா? இல்லைம்மா, ரெண்டுமே ஒரே பாதிப்பு, மூச்சு திணறலை ஏற்படுத்தும். ரெண்டுமே அப்படியே விட்டால் உயிருக்கு பாதிப்பு தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவலான பிரச்சனைகள் உள்ள நோய் தான். ஆனால் வைத்தியம் வேறு வேறு. வெளியில் இருந்துச்சுன்னா நம்ம ஊசி வழியாக அந்த நீரெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு ஏன் வந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி அதுக்கான வைத்தியத்தை உள்ளேயே இருக்குது அப்படின்னா நீரை வெளியில் இருக்கிறதான மாத்திரைகளோ இன்ஜெக்ஷனோ எதனால் அந்த நீர் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்குரிய வைத்தியமும் சேரும் போது உங்களுக்கு ரிலீஃப் வரும். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி. ஓகே டாக்டர், அடுத்தது நிமோனியா பற்றி பேசிக்காக இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக வருதா, பாக்டீரியா மூலமாக வருதா, என்ன காரணம் அதை சொல்லுங்களேன். நிமோனியா நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம், பிரிவு உட்பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் பேஸ்ட், அதாவது எந்த காசேட்டிவ் ஏஜென்ட் எது காஸ் பண்ணுதுன்ற பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணோன்னா பாக்டீரியல் ரொம்ப காமன்.
வைரல் ரொம்ப காமன், அப்புறம் ஃபங்கல் நிமோனியா. இது 3 தான் ரொம்ப காமனான நிமோனியா. இதுலேயே வந்து வைரல் தான் ரொம்ப அதிகமாக பரவக்கூடிய, ஃபாஸ்ட்டாக பரவக்கூடிய நிமோனியா. பாக்டீரியல் அடுத்தது ரொம்ப காமன். ஃபங்கல் வந்து இந்த மாதிரி நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் இருக்கவங்க, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்கள, இவங்களெல்லாம் ரொம்ப பாதிப்படையும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கணுமா? டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வேணும். நான் சொன்ன மாதிரி ஜுரம் நிற்கலை, ரொம்ப சளி அதிகமாக இருக்குது, மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா முதல்ல போய் மருத்துவர் அணுகும். ஸோ மருத்துவர் கண்டிப்பாக அதை பார்த்த உடனே ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஒரு பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் போனோடனே இந்த டாக்டரும் தோலில் ஒரு ஸ்டெத் வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது இவருக்கு நிமோனியா இருக்கா இல்லையா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த சஸ்பீஷியனில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவர் கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே தான் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்ரே பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் நிமோனியா அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடுது. ஸோ காமனாக பாக்டீரியல் நிமோனியா நமக்கு எக்ஸ்ரேயில் தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப சிவியராக இருக்கிற நுரையீரல் நிமோனியா, பாக்டீரியல் நிமோனியா எக்ஸ்ரேயில் தெரிஞ்சிடும். வைரல்லாம் அவ்வளோவா தெரியாது, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைன்னா மருத்துவர் பண்ணுவார். ஓகே டாக்டர், அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க டாக்டர். வணக்கம், கேளுங்க சார். நிமோனியா தடுப்பு இன்ஜெக்ஷன் போடுறாங்களா, அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை போடணும்? இது வந்து அதிக 65 வயசு 50 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு கோமாபிடிட்டிஸ், இந்த மாதிரி சுகர் பிபி இருக்கவங்களுக்கு போடலாம். 65 வயசில் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே போடலாம். 2 டோஸ் வரும், 2 இன்ஜெக்ஷன். PCV13 PPSV23ன்னு 2 இருக்குது. அது ஒரு வருஷம் கேப்பில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நிமோனியா வேக்சின் தடுப்பூசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல. இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரே ஒரு டோஸ் எடுத்தால் கூட போதுன்ற அளவுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. PCV20 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து உங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவர் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக விளக்குவார் நேரில். பல்மனாலஜிஸ்ட் ஜென்ரலாக இதில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. பட் தடுப்பூசி நம்ம நிமோனியா வராமல் தடுக்கிறதுக்குள்ள வந்தாலும் பாதிப்பை ரொம்ப சிவியராக ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நமக்கு தடுப்பூசி இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரே ஒரு டோஸ் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போது நிமோனியா வந்து ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க சரி பண்ணுறதுக்கு? சார், நிமோனியா ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னா உயிரே பறிச்சுட்டுக்கூடிய நோய் நிமோனியா. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மருத்துவர் அணுகும் போது அது என்ன நிமோனியா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாக்டீரியலா, வைரலா, ஃபங்கலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சளியை டெஸ்ட் பண்ணுறது, சிடி ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இது வந்து பாக்டீரியலா, ஃபங்கலா, நிமோனியாவா, வைரல் நிமோனியாவா. ஸோ வைரல்னு சந்தேகப்படும் போது வைரல் மாத்திரைகள், வைரல் நிமோனியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாத்திரைகள், வைரஸ் டேப்லெட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் போடுவாங்க. ப்ளஸ் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பாக்டீரியல் அப்படின்னும் போது காமனாக நமக்கு என்னென்ன பாக்டீரியாஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃப்லோகாக்கஸ், நியூமோகாக்கஸ் அப்படின்னு அந்த பர்டிகுலர் பாக்டீரியா இருக்குது. அதுவுமே நம்ம சளியை டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போடும்போது நிமோனியா இன்னும் நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆகும். எகெயின் ஃபங்கலும் அதே தான், சளியை டெஸ்ட் பண்ணும்போது அது ஃபங்கலா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கு ஆன்டி ஃபங்கல்ஸ்ன்னு சொல்லுவோம், கீட்டோகோனஸ், இந்த மாதிரி ஆன்டி ஃபங்கல்ஸ் இருக்குது. அது போட்டிங்கனாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் மேடம். சார் வணக்கம். டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். டாக்டர், இந்த தடுப்பூசி நிறைய அப்படி குத்துனா ஏதாவது பாதிப்பு வருமா? இப்போ நிமோனியாவுக்கு தடுப்பூசி, கோவேக்சின், அதெல்லாம் கூட நிறைய தடுப்பூசி இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஏதாவது சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா டாக்டர்? எப்படி தடுப்பூசினால சைடு எஃபெக்ட் அப்படின்னா அதை கொண்டு வர மாட்டாங்கம்மா. அந்த மாதிரி பெருசாக சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஹெல்மெட் போடுறதுனால பாதிப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஹெல்மெட் போடுறது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கும். அதனால் வர பாதிப்புகள் ஏதாவது தலைவலிக்குது அப்படின்னா அந்த மாதிரி சின்னதாக தான் சொல்ல முடியுமே தவிர பெரிய பாதிப்புகள் தடுப்பூசிகள்னால எதுவும் இல்லைம்மா, தைரியமாக போட்டுக்கலாம்.
அப்படிங்களா? இப்போ ஹெல்மெட் வந்து எக்ஸ்டர்னல்ல உள்ளது, இது வந்து அதே மாதிரி இல்லை ஆமாம், புரியுது. அதே மாதிரி இது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை உறுதி செய்ய வேண்டியது மருத்துவர். அதனால் நான் சொல்கிறேன், தடுப்பூசிகள் உங்களுக்கு இன்னும் பண்ணாது, தைரியமாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் மருத்துவர் அன்னைக்கு. ஓகே டாக்டர், தேங்க்யூ. இந்த மாதிரி பாட்டு கேட்டோம்னா நமக்கு நிமோனியா குறைஞ்சிருமா டாக்டர்? இந்த மாதிரி பாட்டு கேட்டால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சதுன்னா நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். ஓகே, ஒரு டாக்டர் வந்து இவர் டாக்டர் மட்டும் கிடையாது, ஒரு ஹீலிங் தெரபிஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் கொடுத்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கா. ஓகே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமோனியா டே அப்படிங்கிறதுனால நிமோனியா சம்மந்தப்பட்டும் நுரையீரல் சம்மந்தப்பட்டும் நிறைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் பாலாஜி தான் நம்ம கூட இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா 29860038 2952205554 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு வந்து நிமோனியா வந்துருச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. எத்தனை நாட்கள் வரைக்கும் அவங்களுடைய சிவியாரிட்டியை பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்? டேஸ் நார்மலாக ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்து வரைக்கும் போகும். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அதே மெடிசின்ஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு 24 to 48 hours நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருக்கிறது, காய்ச்சல் குறைய ஆரம்பிக்கிறது, ரத்த பிரதோஷம், அவங்க ரத்த அணுக்களில் கொஞ்சம் சேஞ்சஸ் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர்ஸாக பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகிறாங்க. இதே ட்ரீட்மெண்ட்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் 7 வாரத்துலேருந்து 14 நாள் வரைக்கும் அந்த பேஷண்ட் பேஸ்ட் ஆன் த பேஷண்ட்ஸ் ஏஜ், அவங்களுடைய கோமாபிட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற நோய்களை வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் சார், ஊராஞ்சேரியிலேருந்து டிஜி மணிவாசன் பேசுகிறேன். மணிவாசன் சார், சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி கேளுங்க சார். ஐயா, இப்போ நிமோனியாவுக்கும் ஆஸ்மாவுக்கும் சம்மந்தம் உண்டா சார்? வணக்கம் சார், நல்ல கொஷின் தான். நிமோனியாவுக்கும் ஆஸ்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸ் நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு சில நோய்கள் இருந்தது தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு சில நோய்கள் இருக்கிறவங்களுக்கு நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்க ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து அவங்க மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இந்த ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்கிறக்கூடிய மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிமோனியா தனி, ஆஸ்மா தனி. ஆனால் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவங்களும் தடுப்பூசி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. என்ன சார் தடுப்பூசி? சார், தடுப்பூசி நியூமோகாக்கல் வேக்சின் நிமோனியா வராமல் இருக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இது வந்து 2 டோஸ் 3 டோஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிங்கிள் டோஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒரு நுரையீரல் மருத்துவரை போய் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க டாக்டர்கிட்ட. வணக்கம் சார், என் பேர் வி மோகன், புத்தவாக்கத்துலேருந்து பேசுகிறேங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். என் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணும்போது ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முதுகு கூணல் வந்துருச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு 60 வயசு ஆகுது. அந்த முதுகு கூணலால கிட்டத்தட்ட 1 அடி ஹைட்டோட குறைஞ்சிருச்சு. இந்த முதுகு கூணல் வந்து நான் நினைக்கிறேன் அது வந்து நுரையீரல் சுருங்கி போயிருக்கா, அதனால இன்னும் சுருங்கிக்கிட்டே வருமா, அந்த இந்த முதுகு கூணலால நுரையீரல் பாதிக்கப்படுமா அப்படிலாம் எனக்கு தெரியல. நாளாக இதனால ஏதாவது பாதிப்பு வருமானு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நுரையீரலோட பரப்பளவு வந்து ஒரு டென்னிஸ் கோர்ட்டோட பரப்பளவு மாதிரி பெருசா நுரையீரலை பரப்பலான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு பெரிய நுரையீரல் ஒன்றும் பாதிப்பு ஒரு சுருங்கி போயிருக்குன்னு சொன்னா பாதிப்பு வருமா அப்படிலாம் கேட்குறேன் சார், வேற ஒன்றும் இல்லை சார். சரி சார், நுரையீரல் இப்போது வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ஸ்கோலியோசிஸ்ன்ற ஒரு மாதிரி முதுகுத்தண்டு வளைஞ்சு நுரையீரலை பாதிக்கும். பட் அது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஒரு சிவியரான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நுரையீரலினுடைய அந்த அளவை வந்து அது குறுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி குறுகும்போது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மருத்துவர், அதாவது பல்மனாலஜிஸ்ட் யாராவது நுரையீரல் மருத்துவர் அணுகி என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ என்னென்ன பண்ணலான்னா அவங்க இந்த நுரையீரலை இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ்,
தேவையான எக்ஸசைஸ் செய்கிறது, தடுப்பூசி போட்டுக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கான இந்த மாதிரி இந்த சுருங்கி அதனால் வர பாதிப்புகள் நமக்கு குறையும். இந்த முதுகெலும்பு வளைஞ்சிருக்கல சார், நிமித்த முடியுமா சார் ஆப்ரேஷன் மூலமா? பழையபடி நிமித்தலாமா சார்? அது எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு எலும்பு டாக்டர், ஆர்த்தோ டாக்டரை பார்க்குறது உங்களுக்கு இன்னும் சிறந்த அட்வைஸாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே டாக்டர், அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால அடுத்தது நம்ம நுரையீரல் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் டாக்டர். வணக்கம். எஸ், உங்கள் கேள்வி கேளுங்க டாக்டர். நிறைய இந்த நிமோனியாவுக்கும் டிபிக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்புறம் இருமல் ரொம்ப இருக்குமா நிமோனியா வர்றவங்களுக்கு? நிமோனியா வர்றதுக்கு டிபிக்கும் நிமோனியாவுக்கும் முதல்ல எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? நிமோனியா வந்து ஒரு 4-5 நாள்லே ஒரு பயங்கரமான ஜுரம், தொடர் இருமல், சளி இரும்பிக்கிட்டே இருக்கிறது, மூச்சு திணறலை ஏற்படுத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுத்துரும் நிமோனியா. ரொம்ப அக்யூட் நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே டிபி மாதிரி ஒரு நோயில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய 102, 101ன்ற மாதிரி ஒரு ஜுரம் இல்லாமல் இருக்கும். லேசான ஜுரம், சாயந்தரத்தில் இப்படியே லேசான ஜுரம் இருக்கும், உடம்பு வெயிட்டு குறையும், லேசான இருமல் இருக்கும், சளி லேசாக இருந்துகிட்டு இருக்கும். இப்படி எல்லாமே கொஞ்சம் மிதமானதாகவே இருக்கும், ஆனால் தொடர்ந்து இருக்கும். நாள்பட்ட சளி இருமல் உங்களுக்கு டிபியாக இருக்கணும்னு சந்தேகத்தை ஏற்படுத்தணும். உடனே ஒரு 2-3 நாளில் பயங்கரமாக சிவியராக இருக்குது அப்படின்னா அது நிமோனியாவாக இருக்குன்ற சந்தேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தணும். இந்த விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் போய் மருத்துவர் அணுகணும். ஓகே டாக்டர். அந்த நேரத்தில் நமக்கு நிறைய தும்மல், நீர் அப்படி மூக்குல இருந்து வடியுமா டாக்டர்? வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? முதல்ல வந்து இது சைனசைட்டிஸ் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, சைனசைட்டிஸ் நிமோனியாவாக மாறுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி மூக்கிலேருந்து தண்ணி உடையிறது, தலைவலி இருக்கிறது, இதோடு சேர்த்து இருமலும் ஜுரமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு சாப்பாட்டில் நம்ம கூலிங்காக ரொம்ப சாப்பிடக்கூடாதுல்ல டாக்டர்? கூலிங் அப்படின்றத விட அலர்ஜி, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவு இது ஏதாவது இருந்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐஸ்கிரீம் தான் காசு பண்ணதுன்னு இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி ஆகுது, எனக்கு பால் ஒத்துக்கலை, பால் குடித்தா எனக்கு இந்த மாதிரி ஆகுது, இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகுதுன்னா அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். சைனஸ் அப்படின்னு வரும்பொழுது அதுக்குள்ளே ஒரு குட்டி கேள்வி வருது. அது என்னென்னா, இப்போது நம்ம குளிக்கும் போதோ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ திடீர்னு வந்து மூக்கில் கொஞ்சம் தண்ணி போச்சுன்னு வச்சுங்களேன், அதனால வந்து ஒரு கோல்டு பில்ட் ஆகுதுல்ல, ஜலதோஷம் பிடிக்குதுல்ல, சொல்லுங்கள் அது வந்து சைனஸா? அது சாதாரண கோல்டு தான். சைனசைட்டிஸ்ன்றது தொடர்ந்து நாள்பட்டு இப்போது வந்து ஒரு சாதாரண கோல்டு ஒரு 3 நாளில் சரியாயிடுது அப்படின்னா இவங்களுக்கு விட்டு 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 தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். மாத கணக்கில், வருஷ கணக்கில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பல டாக்டரை மாற்றி சார் எனக்கு சரியாகலைன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ராப்ளம் என்னென்னா அலர்ஜினால் வைரஸ் சைனஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம என்விரான்மெண்ட்டில் ஏற்பட்ட மாசுனால இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்தது வந்து நம்ம நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை டாக்டர் கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு அடிக்கடி வந்து இந்த தலைதோஷம் பிடிச்சி குரல் மாறி போயிருது. இது அப்பப்போ நான் தலைதோஷம் பிடிச்சி எதுவாகுது சார். இப்போ இதனால வந்து நுரையீரல் பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆஸ்பத்திரிலாம் போய் இது பண்ணி பார்க்குறேன் சார், பார்த்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் சளினால நுரையீரல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சார் இப்போ வீரா அவர்கள் கேட்ட கேள்வி. அடிக்கடினா எவ்வளவு அடிக்கடி உங்களுக்கு இந்த ஜலம்? அதாவது எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி வருது சார். 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒருக்க 3 மாசம் தலைதாசம், மூக்கு வலுகளு, தலைவலி, உடம்பு கை கால அசதி, ஜுரம்ன்ற மாதிரி வருது. சாயந்தரம் ஆனா அப்படியே குளிர் மாதிரி வருது. போய் ஆஸ்பத்திரி போனா சரியா போயிருது. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி வருது. இந்த மாதிரி தான் இருக்கு சார். அதனால நுரையீரல் பாதிப்பு எதுவும் வருமானது என்னோட. 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு தடவை நமக்கு இந்த சீசனல் சேஞ்ச் ஆகிறதுனால சீசனல் ஃப்ளூ வரும். அது வாய்ப்பு இருக்கும். அது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம்தான் சீசனல் ஃப்ளூ. அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறது, வெந்நீர் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சிகரெட் பழக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இல்லை இருந்ததுன்னா நிறுத்திடுறது. உங்களுக்கு இல்லை, இது பொதுவாக சொல்கிறேன்.
இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நிறுத்திடுறது, இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸை வர்றதை நமக்கு தடுத்துரும். பட் நார்மலாக இந்த சீசன் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி ஃப்ளூ சேஞ்சஸ்னால நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது நீங்கள் மருத்துவர் அணுகிறது தான் நல்லதாக இருக்கும். அது அடிக்கடி பாசி இருக்கும். ஆனால் வந்து இது நுரையீரலை பாதிக்குமான்றது, நுரையீரலை பாதிக்குமா அப்படின்றது வந்து ரொம்ப ஃப்ரீக்வன்சி, மாதத்துக்கு ஒரு தடவை வருது, 15 நாளைக்கு ஒரு தடவை வருது அப்படின்னா அது நுரையீரலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ உங்களுக்கு 3-4 மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் 2 நாளில் சரியாயிடுது அப்படிங்கிறதுனால அது நிமோனியாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதனால தான் கேட்டேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. சில லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. சரி, ஓகே, அவர் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். வணக்கம் ரெயின்போ. ஸ்ட்ரென்தன் பண்ண விட மாட்டாங்க போல இருக்கேன். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் கேள்வி கேளுங்க சார். அதாவது மூச்சு அப்பப்போ அடைக்கிற மாதிரி ஆயிடுது, தொண்டையில் வந்து ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கு, என்ன சார் ரீசன் ஆகுது? சோக் ஆகுற மாதிரியா? அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மருத்துவரை பார்க்கணும் சார். இப்போ வந்து இல்ல சார், பார்த்தாச்சு சார், எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்க, கேஸ் டேபிள்னால தான் இது வருது அப்படின்றாங்க. அதாவது ஆனா இருந்தாலும் வந்து அந்த அடைக்கும் போது நம்மளுக்கு வந்து உயிர் பயமே வந்துருச்சு சார். நம்மளுக்கு எங்க இறந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு? இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அந்த பிரச்சனை இருக்கு எனக்கு. எந்த மருத்துவரை பார்த்தீங்க? நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஹாஸ்பிட்டல் 25 ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிட்டு வந்தேன். ஒரு உங்களுக்கு நல்ல அட்வைஸ்னா ENT டாக்டரை பாருங்கள். ஏதாவது இந்த அடினாய்ட், டான்சில் அந்த மாதிரி ஏதாவது போகிற பாதையில் ஏதாவது அடைப்பு இருக்கா, காற்று போகிற பாதையில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடைப்பு அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து அது ப்ராப்பரான ஸ்கோப்பிஸ் அவைலபிள், ஒரு டியூப் மாதிரி போட்டு உள்ளே ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிடுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வெறும் மருந்து மாத்திரையை மட்டும் எடுத்துக்கிட்டுறதுக்கு அந்தளவுக்கு நல்ல அட்வைஸ் இருக்காது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ENT டாக்டரை பாருங்கள். முடிஞ்சால் ஒரு நுரையீரல் மருத்துவரையும் அவரையும் சேர்த்து பார்க்குறது உசிதமாக இருக்கும். ஓகே சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. சண்டை போட்டு வாங்க ஒரு வழியா. சரி, ஓகே, அவங்க பேசி முடிச்சுட்டு வரட்டும். டாக்டர், இப்போ நுரையீரல் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது ஓகே ஒரு வழியாக ஸ்ட்ரென்தனுக்கு வந்துட்டோம். இல்லை, இதில் என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆவி பிடிக்கிற பழக்கம் இருக்கும். கோல்டு வந்துச்சுன்னா நம்ம ஆவி பிடிப்போம். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தலைவலி தைலத்தை வந்து மூக்கில் வச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஃபீல். சில பேர் அதுக்கு அடிக்டே ஆகிட்டாங்க. அதெல்லாம் வந்து நுரையீரலை பாதிக்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஆவி பிடிக்கிறது பாதிக்குமா? இந்த மாதிரி தைலத்தை, தலைவலி மருந்து எல்லாம் வந்து நம்ம மூக்கில் வச்சு இழுக்கிறது எதுவுமே அளவுக்கு மீறினா நஞ்சு தான். ஸோ ஆவி பிடிக்கிறது தொடர்ந்து நீங்கள் தேவையில்லாமல் ஆவி பிடிச்சா உடம்புக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது அப்படின்னு செஞ்சிங்கன்னா அது தவறானது. தேவையில்லாமல் இதுக்கு அடிக்ஷன் ஆகி தொடர்ந்து இந்த அமிர்தார்ஜன் மாதிரி இருக்குது, அதெல்லாம் கெமிக்கல்ஸ். ஸோ தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக அதை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு தொந்தரவு தர ஆரம்பிச்சிடும். அதுவும் அட்வைசபிள் இல்லை. ஸோ தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக எதையும் செய்யக்கூடாது. சரி, ஓகே. இப்போ ஆவி பிடிக்கிறது வந்து கோல்டு வந்தால் தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கோல்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் நம்ம பண்ணுறாங்க, டேப்லெட்டை வாங்கி போட்டு தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி இது போட்டால் தான் தூக்கம் வரும், இதை பண்ணால் தான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நாங்கள் 6 மணிக்கு கை நடுக்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், அந்த மாதிரி டெய்லியும் அதை தடவிக்கிட்டு அதை இழுத்து மூக்குப்பொடி மாதிரி இழுக்கிறவங்க நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் அந்த மாதிரி. அவங்களுக்கு இது கொஞ்சம் அட்வைசபிள் இல்லை. ஓகே, எப்போயாவது தேவை இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்திருக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அடுத்தது நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கணும், இல்லை எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை கொண்டு வரணும், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும், டே டு டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நுரையீரல் பஞ்சு போன்றது அப்படிங்கிறது அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் வராமல்? அதை சொல்லுங்கள். இது ஒரு நல்ல கேள்வி தான். நான் இந்த ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொன்னபோது ஸ்ட்ரென்தன் பண்ணுறத விட அதை டேமேஜ் பண்ணாமல் இருந்தாலே அது பாட்டுக்கு இருக்கும். ஓகே, டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யாமல் இருங்க, அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்கிறோம் நம்ம
ஸ்மோக் பண்ணுறது, தேவையில்லாமல் டஸ்ட் எக்ஸ்போஷருக்கு தேவையில்லாமல் டஸ்ட் எக்ஸ்போஷர் ஆகிறது. இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் போகிறீங்க, தேவையில்லாமல் அங்கே ஒரு சரியான ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறது, குடிப்பழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்னால நுரையீரல் பாதிக்கப்படும். ஸ்மோக் பண்றதுனால நுரையீரல் பாதிக்கிறதுங்கிறது ஓகே. குடிப்பழக்கத்தினால நுரையீரல் எப்படி டைரக்டா பாதிக்கும் எப்படின்னா, நீங்கள் ரொம்ப எதுவுமே சொன்ன இல்லையா, ரொம்ப குடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து புரைக்க, அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, லங்ஸ். அது சொல்லி லங்ஸ்ங்கிறக்கா இல்லை, அதுதான் சொல்லிடுறேன். நீங்கள் ரொம்ப குடிக்கிறீங்க அப்படின்னா புரைக்கேற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் குடிச்சிருந்தா தெரியும், எனக்கும் தெரியாது. பட் படித்தது என்னன்னா, குடிக்கும் போது புரைக்கேற ஆரம்பிச்சிடும். அப்படி புரைக்கேறது அவங்களுடைய நினைவு சரியா இல்லாததுனால அது நுரையீரலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்படி போகும்போது அது நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெக்கரண்ட்டாக குடிக்கிறவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதுனாலையும் நுரையீரல் நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர். ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையில்லாதது செய்யாதீங்க. நல்ல எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ், யோகா, பிராணாயாமா, நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகள், எதிர்ப்பு சக்தி உள்ளது, கீரை, பயிர் வகைகள், பழங்கள், காய்கறிகள், இதுவே தேவையானதாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு காலராக ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம் ரெயின்போ சார். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இதுக்கு வந்து 2 கேள்வி டாக்டர். வந்து புகை வந்து பக்கத்துல படிப்பாங்க, இந்த அடுப்பு புகை இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது நம்ம இருக்கிறப்ப நம்ம வந்து நம்மளே அந்த மூக்குள்ள இந்த மாதிரி போய் நம்ம மூக்குள்ள இந்த புகை வந்து போயிருது. அப்படி இந்த மாதிரி போகும்போது அந்த புற்றுநோய் பாதிப்பு வந்து நுரையீரல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி டாக்டர். ஓகே சார். ஓகே, அடுத்த கேள்வி. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமா அந்த எமோஷனல் ஆகிறது அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இது இருக்கிறப்ப அந்த மாதிரி நுரையீரல் வந்து பாதிப்பு அடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி டாக்டர். கொஞ்சம் சொல்லுங்க, கேட்டுக்கிறேன் டாக்டர். சரிங்க சார். சரி, முதல் கேள்வி, நுரையீரல் மற்றவங்க சிகரெட் பிடிக்கிறதுனாலையோ தொடர்ந்து ஸ்மோக்கிங், இந்த மாதிரி அடுப்பு புகை, வேறு ஏதாவது ஒர்க்கிங் பிளேஸ், இண்டஸ்ட்ரியல் புகை இதனால் படுறதுனால கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அது வந்து தொடர்ந்து படணும். இப்போ ஒரு டீ கடைக்கு நீங்கள் ரெகுலராக நாள் ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா, மற்றவங்க எல்லோரும் அங்கே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க, டெய்லியும் அது உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் பாதிப்பு. நீங்கள் பிடிக்கலனா கூட பேசிவ் ஸ்மோக்கிங் இன்னொருத்தர்கிட்டருந்து வர்றது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில், ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி புகையெல்லாம் வருது, அடுப்பில் தொடர்ந்து இருக்கும், அந்த புகை வருது, அதனால் நுரையீரல் பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்து அடுத்த கேள்வி ஆஸ்மா பற்றி கேட்டிங்க இல்லையா? இல்லை, அவருக்கு கட் பண்ணிட்டாரு. ஆஸ்மா பற்றி பேசுங்க, சொல்லிடுங்க. ஸோ இதனால ஆஸ்மா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஓகே. ஓகே டாக்டர். ஓகே, நம்ம இதோட இந்த ஷோவை வைண்ட் அப் பண்ணிக்கிற நேரம் வந்துருச்சு. நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையாகவே நிறைய கேள்விகளுக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணுறீங்க. அதாவது ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு அக்கேஷனில் நம்ம இதே மாதிரி மீட் பண்ணி இன்னும் நிறைய கேள்விகளுக்கு வந்து கேள்வியை கேட்போம். ஓகே, நிறைய பதிலுக்கான கேள்வி கேட்போம். நிறைய நேயர்களும் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நம்ம ஃபன் பண்ணலாம், மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதூர்.